ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா சொன்ன ஒரு வார்த்தையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் கயிறை கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜ்ஜிரமுள் வச்சு அந்த கயிறை நம்ம மல்லி கட்டி விடவும் நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அங்கேயே விளையாட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கு அடம் பிடிக்காத முன்னாடியே கயிறை கட்டியிருக்கிறாங்கள, சும்மா வீம்பு பண்ணிக்கிட்டு கயிறை கட்டாத நான் சொல்லி அதுக்கப்புறம் சரி கயிறு கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கயிறை கட்டிக்கிறீங்கல்ல, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியை நம்முடைய விஜய் சும்மா அப்படியே தொடுத்துறாங்க. நம்முடைய வெண்பாவும் பார்த்திங்கன்னா அப்படியே மல்லியாவே சுற்றுறாங்க, மல்லிமா அப்படின்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி சிறு மூளை தாங்க, ஆனால் பயங்கரமாக யோசிக்கிறதுதாங்க சொல்ல முடியும். நம்ம வெண்பா குட்டி அப்படியே நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா விஜய் மேலே தள்ளி விட்டுட்டாங்க. வசிய கயிறோட வேலை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல முடியும். அதனால் நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா மல்லி விஜய் மேலே எந்த ஒரு கோவம் படாது, அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்ஸ் தாங்க ஏற்பட போகுது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த ராஜேஸ்வரிக்கு ரஞ்சிதாவுக்கு தெரிய வரும்போது என்ன செய்ய போகிற காத்திருக்காங்களோ அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அந்த கயிறை கட்டிக்கிட்டு போயிட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனசில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உருவாகுன்னு தாங்க சொல்ல முடியும். நம்ம மல்லி மேலே இருந்த பாசம் அது எல்லாமே திரும்ப ரீக்ரியேஷன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லவே வேணும், அவங்களுக்குள்ளே இனிமேல் ராஜேஸ்வரி என்ன தான் மூட்டி விட்டாலுமே நம்முடைய விஜய் மல்லி பக்கம் தான் நிற்பாங்க. ஆனால் அந்த சப்போஸ் அந்த கயிறு மட்டும் கையிலேருந்து அவுந்துருச்சு, மல்லியோட நிலம் கதி. மறுபடியும் விஜய் மல்லி மேலே கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இந்த இது வசிய கயிறு சாமி கயிறு இல்லைன்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், சரியான சம்பவம் இருக்குங்க. விஜய் முதல்ல அந்த கயிறை அவுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன கயிறு தெரியுமா, இது புருஷனை பொண்டாட்டி வசியம் பண்ணுறதுக்காக மந்திரிச்சு எடுத்துகிட்டு கட்டுற கயிறு, இதை யார் உன் கையில் கட்டினது அப்படின்ற மாதிரி கேட்டு மல்லி தான் கட்டினான்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன். இந்த மல்லி சத்தியமாக சொல்கிறேன் உருப்படவே மாட்டா. எப்படியெல்லாம் உன்னை வளைச்சி போடணுன்னு பார்க்குறா பார்த்தியா, இதெல்லாம் எதுக்காக, நம்ம கையில் இருக்கிற சொத்துக்கும் பணத்துக்காக தான் விஜய் அந்த கயிறை கழட்டி போடு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்மளுடைய விஜய் அந்த கையிலேருந்து கயிறை அவுத்தது ஒன்று தான். அப்படியே ஆப்போசிட்டாக நம்முடைய மல்லியை சும்மா கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்க போகிறாங்க. அதாவது இந்த கயிறு வசிய கயிறுன்னு தெரியாத வரைக்கும் நம்முடைய மல்லிக்கு நல்லதுங்க. அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வரைக்கும் இந்த கயிறு மட்டும் நம்முடைய விஜயோட கையில் இருந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் இருந்தால் என்ன, இல்லை கட்டினேன். ஏன்னா பெரிய சேலஞ்சாக இந்த வசிய கயிறை கட்டி தான் தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி அம்மா அன்னபூர்ணி அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நான் நடக்கவே விட மாட்டேன், இந்த ஃபங்க்ஷன்லேயே நான் ரஞ்சிதாவுக்கு தாலி கட்ட வைக்கிறேன் விஜயே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பெரிய பெருச்சாளி ராஜேஸ்வரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா கிட்ட சவால் விட்டுருக்காங்க. இந்த 2 பேரில் யார் சவால் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அன்னபூர்ணி அம்மாவை பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காத நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுவோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.